இவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் தரம் 8 மாணவர்களுக்கான அலகு 10 மின்னியல் தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். இப்ப நாங்க ஏற்கனவே உங்களுடைய பகுதி 1 புக்குல நாங்க ம், ஓட்ட மின்னியலுடன் தொடர்பான அளவீடுகள் சம்பந்தமாக சில விஷயங்கள் பார்த்திருக்கிறோம். அப்ப இதுல நாங்கள் மின்னியல் தொடர்பான மேலதிக தகவல்களை பார்க்கலாம். இப்ப நாங்க முதலாவதாக உங்களுக்கு தெரியும் இந்த மின்னியல் பாடத்துல நாங்க ஏற்கனவே மின் சுற்றுகள் தொடர்பாக படிச்சிருக்கிறோம். அப்ப ஒரு மின் சுற்று நாங்க அமைக்கக்குள்ள அதுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு தெரியும். மின்கலங்கள், தொடுக்கிறதுக்கு கம்பி, மின் குமிழ்கள், அதுல இருந்து கரண்ட் வருதா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆம்பியர் மானி. இதெல்லாம் உங்களுக்கு தேவையான சரியா. அப்ப ஒரு மின் சுற்று என்றா இந்த விஷயம் 5 அதுல இருக்கும். கண்டிப்பா உலர்களம் இருக்கும், பேட்டரி இணைச்சிருப்போம், தொடுக்கிறது கம்பி இருக்க வேணும். அதோட எங்களுக்கு அம்பியர் மானி ஒன்று போட்டிருக்க வேணும், மின் குமிழ் ஒன்று இருக்க வேணும். அப்பதான் எங்களுக்கு கரண்ட் வருதா இல்லையா காக்கே. சரி, இப்ப நாங்க அந்த மின் சுற்று ஒன்றுல சில மாற்றங்களை செய்யக்குள்ள என்ன அவதானம் வருது என்று பார்க்கணும். சரி, இப்ப நாங்க முதல்ல ஒரு மின் சுற்று ஒன்றை பார்ப்போம். சரி, இது ஒரு எளிமையான மின் சுற்று. எளிமையான மின் சுற்று ஒன்று அமைச்சிருக்கு. இப்ப இதுல நாங்க பாக்குறது ஒரு பேட்டரி இருக்குது, தொடுக்கிறதுக்கு கம்பி இருக்குது, மின் குமிழ் ஒன்று இருக்கிறது, ஆம்பியர் மானி ஒன்று இணைக்கப்பட்டிருக்குது. தொடுக்கிற கம்பி நேரடியாக ஒரு ஆளியில முடிவடையுது. இத நாங்க ஆளி ஸ்விட்ச் என்று சொல்றோம். ஸ்விட்ச் இது ஒரு எளிமையான மின் சுற்று. இப்ப இந்த மின் சுற்றுல நாங்க சில மாற்றங்கள் செய்வோம். அதாவது இதுல நாங்க ஒரு பேட்டரி போட்டிருக்கும் பொழுது அதுல எங்களுக்கு பார கரண்ட் உங்களுக்கு தெரியும். அல்லது மின் குமிழ் இப்ப நாங்க இந்த சுவிட்சை ஆன் பண்ணினா இதுல என்ன நடக்கும், என்ன பார்க்கலாம்? மின் குமிழ் ஒளிரும். அவதானம், மின் குமிழ் ஒளிரும். ஆம்பியர் மானி முள் அசையும். ஆம்பியர் மானியில முள் அசைகிறத பார்க்கலாம். சரி, அப்ப இப்ப நாங்க இந்த ஒரு பேட்டரிக்கு பதிலாக 2 பேட்டரிகளை இணைப்போம். அதாவது 2 பேட்டரி போடுறோம். இப்ப நாங்க 2 பேட்டரிகளை இணைச்சிருக்கோம். இப்ப நாங்க 2 பேட்டரி போட்டிருக்கோம். முதல்ல நாங்க ஒரு பேட்டரி போட்டிருக்க
எப்படி இருந்தது? மின்குமிழ் ஒளிர்ந்தது. ஆம்பியர் மானில அசைவை காட்டியது. இப்ப நாங்கள் இரண்டு மின்கலங்கள், இரண்டு பேட்டரிகளை போட்டிருக்கிற பொழுது மின்குமிழின் பிரகாசம் பற்றி என்ன சொல்லலாம்? இப்ப முதல்ல ஒரு பேட்டரி இருக்கின்ற ஒரு பேட்டரி நாங்க போட்டிருக்கோம். மின்குமிழ் ஒளிரம், மின்குமிழ் ஒளிரம். மின்குமிழ் ஒளிரம் என்றால் சாதாரணமாக ஒளிரும். மின்குமிழ் எரிகிறது தெரியும். இப்ப இரண்டு பேட்டரிகள் போடப்பட்டால், ஏற்கனவே இது மின்குமிழ் ஒளிர்ந்த பிரகாசத்தை விட, அதாவது முதல் எரிஞ்ச அந்த லைட்டின் அளவை விட இப்ப ரெண்டு பேட்டரி போட்டா இன்னும் பிரகாசமாக இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் அதுல ஒளிர்ந்ததை விட ரெண்டாவது டைம் நல்ல பிரகாசமாக இருக்கும். அதாவது ரெண்டு பேட்டரி போட்டா பிரகாசம் அதிகரிக்கும். இப்ப நாங்க ரெண்டு பேட்டரிய போடைக்குள்ள முதல் இருந்ததை விட பிரகாசமாக இருக்கு. அப்ப இதோட நாங்கள் இன்னும் ஒரு பேட்டரிய ஆட் பண்ணலாம். இன்னொரு பேட்டரிய நாங்க சேர்த்தா இப்ப பிரகாசத்தை பற்றி நீங்க என்ன சொல்லுவீங்க? அதாவது மூன்று பேட்டரி சேர்த்தா என்ன நடக்கும்? முதல்ல ஒளிர்ந்ததை விட பிரகாசம் அதிகரிக்கும். பிரகாசம் அதிகரிக்கும் என்று சொல்லுவோம். பிரகாசம் அதிகரிக்கும். அப்ப எங்களுக்கு பேட்டரிகளினுடைய எண்ணிக்கைய நாங்க கூட்டிக் கொண்டு போகல, இந்த பல்பின் பிரகாசம் கூடிக்கொண்டு வருது என்றதை நாங்க அவதானிக்கலாம். சரியா? பேட்டரிய நாங்க அடுத்து எண்ணிக்கைய கூட்டிக்கல பிரகாசம் கூடுது. அப்ப நாங்க இதுல பேட்டரி இணைக்கப்பட்டிருக்கிற முறைய பார்க்கணும். அதாவது ஒரு பேட்டரி, அதுக்கு அடுத்ததாக மற்ற பேட்டரி, இப்படி நாங்க தொடர்ந்து பேட்டரிய இணைக்கிற முறைக்கு பெயர் தொடர் இணைப்பு என்று சொல்லுவோம். தொடர் இணைப்பு. அதாவது ஒரு பேட்டரி, அதுக்கு அடுத்ததாக அடுத்த பேட்டரி. இப்ப நாங்க மூன்றாவது பேட்டரி சேர்த்தா இதை தொடர்ந்து மூன்றாவது பேட்டரி. இப்ப இதுக்கு பெயர், அதாவது இந்த உலர்கலங்கள் தொடராக இணைக்கப்பட்டுள்ளது. உலர்கலங்கள் தொடராக இணைக்கப்பட்டது. பாருங்க, ஒரு பேட்டரியை நாங்க இணைச்சிட்டு அதனை தொடர்ந்து அதன் திசையிலேயே மற்றைய பேட்டரியும், அதற்கு அடுத்ததாக மூன்றாவது பேட்டரியை நாங்க இணைச்சிருக்கிறோம். இது எங்களுக்கு தொடர் இணைப்பை காட்டும். அதாவது பேட்டரிகள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடராக இணைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லுவோம். இந்த இணைப்புக்கு என்ன பெயர்? தொடர் இணைப்புக்கு பெயர் தொடர் இணைப்பு. தொடர்ந்து இணைத்தல் பேட்டரிகள். பேட்டரியின் குறியீடு உங்களுக்கு தெரியும் தானே? ஏற்கனவே தரமாறு வகுப்பில ஒவ்வொரு மின் சாதனங்களுக்கு உரிய குறியீடுகள் பார்த்திருக்கோம். அப்ப பேட்டரிக்கான குறியீடு ஒரு பெரிய கோடு, ஒரு சிறிய கோடு. இது ஒரு பேட்டரியை குறிக்கும். ஏற்கனவே படிச்சிருக்கோம். பெரிய கோடு பிளஸ் சிறிய கோடு
மைனஸ். இது ஒரு பேட்டரிக்குரிய குறியீடு. அப்ப இந்த 3 பேட்டரிகளை நாங்க போடல குறியீடு எப்படி போட வேணும்? ஒரு பேட்டரி போடுறேன்னா ஒரு பெரிய கோடு ஒரு சிறிய கோடு. அப்ப 3 பேட்டரிகளுக்கும் நீங்க 3 தரம் இதே மாதிரி கிரவணும். அப்போ ஒரு தொடர் இணைப்பில என்றால் அடுத்தடுத்ததாக நீங்க இதே குறியீட கிரவணி வேணும். ரைட். அப்ப நீங்க உங்களோட கொப்பியில தொடர் இணைப்பு என்று போட்டுட்டு 3 பேட்டரிகள் இப்படி தொடர்ந்து கீறி காட்டணும். அத குறியீட்டுல நீங்க முதல்ல கீறுங்க. இப்படி கீறுறது உங்களுக்கு கஷ்டமாக கடினமாக இருந்தால் நீங்க இது கீற வேண்டாம். மின் சுற்று கீற வேண்டாம். இந்த தொடர் இணைப்புக்குரிய மின்கலங்களை கீறி வைங்க. பேட்டரிகள். அப்ப இந்த தொடர் இணைப்புல இருக்கிற மின்கலங்களை பேட்டரிகளை நாங்க குறியீட்டுல காட்டுவதாக இருந்தால் தொடுக்கிற கம்பியில இருந்து ஒரு பெரிய கோடு ஒரு சிறிய கோடு இந்த பேட்டரிக்குரியது. திருப்ப அதே தொடர்ந்துதான் இணைக்க போறோம். அப்ப அடுத்தது தொடுக்கிற கம்பி வந்து 2வது பேட்டரிக்கு ஒரு பெரிய கோடு ஒரு சிறிய கோடு. அதே போல திரும்பவும் தொடுக்கிற கம்பி வரும். அதாவது தொடர்ந்து இணைக்கிறோம். 3வது பேட்டரிக்கு ஒரு பெரிய கோடு ஒரு சிறிய கோடு. இப்ப நாங்க இந்த தொடர் இணைப்புக்குரிய பேட்டரிக்கான குறியீடை வரைஞ்சிடும். அப்ப தொடர் இணைப்பு உலர்கலம். உலர்கலம் இதுக்கு என்ன பெயர்? உலர்கலம். பேட்டரின்னு நாங்க சாதாரணமான தமிழ்ல சொல்றது. சயின்ஸ்ல நாங்க அதுக்கு பேர் உலர்கலம் என்று சொல்லுவோம். அந்த உலர்கலத்துக்கான குறியீடு இது. அப்ப 3 பேட்டரி போட்டிருக்கிறோம்டா 3 தரம் அந்த குறியீடும் போடும். சரியா? அப்ப நாங்க தொடர்ந்து இணைச்சிருக்கிறோம்டா தொடர்ந்து அடுத்தடுத்து நாங்க அந்த குறியீடு வரைய வேண்டும். சரியா? அப்ப இந்த முறை உங்களுக்கு விளங்கி இருக்கு. பேட்டரிகளை ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து இணைக்கிறதுக்கு பெயர் தொடர் இணைப்பு. அப்ப இதே பேட்டரிய ஒன்றுக்கு கீழே ஒன்றாக அதாவது சமாந்தரமா பெரல்ல நாங்க இணைச்சா அதுக்கு பெயர் சமாந்தர இணைப்பு. இதே பேட்டரிய நாங்க பாருங்க ஒரு பேட்டரிய ஒரு பேட்டரி எடுத்துட்டு அதுக்கு கீழே அதுக்கு சமாந்தரமாக இன்னொரு பேட்டரிய இணைச்சோம்னா இதுக்கு பெயர் சமாந்தர இணைப்பு. அப்போ ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக வருவது தொடர் இணைப்பு. ஒன்றுக்கு கீழாக மற்றையது. இதுக்கு கீழே 3வது வெற்றி இல்ல இதுக்கு மேல 3வது வெற்றி போட்டோம்னா அதை சொல்லுது சமாந்தர இணைப்பு. இப்படி சொல்லுவ சமாந்தர இணைப்பு. அப்ப தொடர் இணைப்புன்னு போட்டு 3 உலர்கலங்கள் என்ற குறியீடு போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது நாங்க சமாந்தர இணைப்பு பார்ப்போம். ஒரு பேட்டரி அதுக்கு கீழே இன்னொரு பேட்டரி அதுக்கு கீழே 3வது பேட்டரி. இவ்வாறு நாங்கள் பேட்டரிகளை ஒன்று கீழ் ஒன்றாக ஒன்றன் கீழ் ஒன்றாக இணைப்பதற்கு பெயர் சமாந்தர தொடுப்பு. இதுக்கு பெயர் சமாந்தர தொடுப்பு. இது வந்து ஒன்றுக்கு கீழாக ஒன்றாக இணைக்கப்படும். சரி. இப்ப இதே மாதிரி நாங்கள் அதாவது பேட்டரியை இப்படி ஒன்றன் கீழ் ஒன்றாகவோ அல்லது ஒன்றுக்கு பக்கத்துல ஒன்றாகவோ இணைக்கிறோம் இல்லையா?
ஒன்றுக்கு பக்கத்துல ஒன்று தொடர்ச்சியாக இணைத்தால் தொடரான இணைப்பு. ஒன்றின் கீழ் ஒன்றாக இணைப்பது சமாந்தர இணைப்பு. அப்போ தொடர் இணைப்பாகவும் சமாந்தர இணைப்பாகவும் நாங்கள் மின்கலங்களை இணைக்க முடியும், பற்றிய போட முடியும். இதே போல நாங்கள் பல்பையும் இணைக்க முடியும். அதாவது இதே மின் சுற்றுல இந்த மின்குமிழுக்கு பக்கத்திலேயே நாங்கள் இன்னொரு மின்குமிழ் போட முடியும். அதாவது இப்ப நாங்க பார்க்கிறோம், இது ஒரு மின்குமிழ் போடப்பட்டிருக்கிறது. இந்த மின்குமிழுக்கு அருகில பக்கத்திலேயே நாங்கள் இன்னும் ஒரு மின்குமிழை இணைத்தால் இதுக்கு பெயர் தொடர் இணைப்பு. அதாவது தொடர்ந்து இணைக்கிறோம். இந்த மின்குமிழ், அதுக்கு அடுத்ததாக அடுத்த மின்குமிழ், இதே போல இன்னொரு மின்குமிழை நாங்கள் இணைக்க முடியும். எங்களால இதே போல தொடர்ந்து பல மின்குமிழ்களை இணைக்க முடியும். இதை சொல்றது தொடரான மின்குமிழ் தொகுதி. தொடரான மின்குமிழ் தொகுதின்னு சொல்லுவோம், தொடர்ந்து இணைக்கிறது. இதே பல்புகளை நாங்க பேட்டரிய சமாந்தரமாக இணைத்தது கூடவும் இணைக்க முடியும். அதாவது ஒரு பல்ப் இருக்குது, அதுக்கு கீழே நாங்க இன்னொரு பல்பை இணைத்தால், ஒரு பல்புக்கு கீழே நாங்கள் இன்னொரு பல்பை இணைத்தால் இதை சொல்றது சமாந்தர இணைப்பு. சொல்றது சமாந்தர மின்குமிழ் தொகுதி. தொடர்ந்து இணைத்த தொடரான மின்குமிழ் தொகுதி. இது சமாந்தரம். ஒன்றுக்கு கீழே ஒன்று வந்தா, பேட்டரி ஒன்றுக்கு கீழே ஒன்று வந்தா சமாந்தர தொடுப்பு. நேராக பேட்டரி வந்தால் அல்லது நேராக மின்குமிழ்கள் வந்தால் அது தொடரான இணைப்பு. சரியா? பேட்டரியையும் மின்குமிழையும் நாங்கள் தொடராகவோ அல்லது சமாந்தரமாகவோ இணைக்க முடியும். சரியா? ரைட். இப்ப நாங்க இந்த ஒரு பேட்டரி அல்லது ரெண்டு பேட்டரி இருக்கேக்க ஒரு மின்குமிழை போடேக்க உங்களுக்கு ஒளிர்வு தெரியும், எப்படி ஒளிரும். அதுவே இப்படி சமாந்தரமா நாங்க இன்னொரு மின்குமிழையும் போட்டுட்டு ஒளிர விடும் போது இப்ப பிரகாசம் எப்படி இருந்திருக்கும். அதாவது இந்த மின் சுற்றுல இந்த சர்க்கியூட்ல எங்களுக்கு ரெண்டு பேட்டரி போடேக்க பிரகாசம் நன்றாக இருக்கு. இப்ப ஒரு ஒரு பேட்டரிய எடுத்து போட்டு ஒரு பேட்டரியில ஒளிர விடேக்க சாதாரணமாக ஒளிருது, ரெண்டு பேட்டரி போடேக்க பிரகாசமாக ஒளிருது. இப்ப இதே ரெண்டு பேட்டரி இருக்கேக்குல என்ன செய்வாங்க, இன்னொரு மின்குமிழை இதுல இணைக்கும். சரி, இப்ப நாங்கள் சமாந்தரமாக மின்குமிழ் தொகுதியோட இணைச்சிருக்கிறோம். இப்ப மின்குமிழின் பிரகாசம் தொடர்பாக நாங்கள் என்ன சொல்லலாம். இப்ப பிரகாசம் எப்படி இருக்கு. முதல் ரெண்டு மின்குமிழ் போடேக்க ஒரு பிரகாசம் இருந்திருக்கு. இப்ப அதே ரெண்டு பேட்டரியோட ஒரு மின்குமிழ சமாந்தரமாக இணைச்சு போட்டு பார்த்தோம்னாலும் அதே அளவு பிரகாசம் தான் இருக்கும். அதாவது நீங்க சமாந்தரமாக ஒரு மின்குமிழ் தொகுதியை இணைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த
மின்குமிழின் பிரகாசத்துல மாற்றம் ஏற்படாது. சமாந்தரமாக நீங்க இணைச்சு விட்டா மின்குமிழின் பிரகாசம் மாற்றமில்லை. அதே ஒரே அளவான பிரகாசத்தோட தான் இரண்டும் ஒளிர்றத பார்க்கலாம். சரியா? ரைட். அப்ப இதே மாதிரி மின்குமிழ்களை சமாந்தரமாகவோ அல்லது தொடராகவோ இணைச்சுதான் இந்த ஒளி அலங்காரங்கள் செய்வார். அதாவது லைட் செட்டப் பார்த்திருப்பீங்க. சில சின்ன சின்ன எல்இடி பல்ப் வந்து ஒன்றுக்கு பின்னால் ஒன்று கணக்க தொடராக இணைக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்ப அது வந்து தொடர் இணைப்பு சொல்லி நாங்க சொல்றோம். இப்ப நாங்க என்ன பார்த்திருக்கிறோம்? இணைப்பு ஒரு மின் சுற்றுல உலர் மின்கலம் எப்படி இணைக்கலாம், தொடராக இணைக்கலாம், சமாந்தரமாக இணைக்கலாம். அதே போல ஒரு மின் சுற்றுல பல்புகளை நாங்க தொடராகவும் இணைக்கலாம், சமாந்தரமாகவும் இணைக்கலாம். சரியா? அப்ப இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு கிளியரா தெரிய வரும். அதுவும் நாங்க முதல் சாதாரணமாக ஒரு சுற்றுல மின் சுற்றுல ஒரு பல்பை நாங்க பயன்படுத்திக்குள்ள ஒரு ஒரே ஒரு உலர் மின்கலம் பயன்படுத்தினோம்னா சாதாரணமாக ஒளிருது. இரண்டு மின்கலங்களை போடைக்குள்ள பிரகாசம் கூடுது. இதே 3 மின்கலங்கள் சேர்த்தோம்னா இன்னும் பிரகாசமாக ஒளிருது. அதாவது ஒரே மின்குமிழுக்கு மின்கலங்களின் எண்ணிக்கை, பேட்டரிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் பிரகாசம் கூடுது. ஆனா இப்ப இதே 2 பேட்டரியோ அல்லது ஒரு பேட்டரியோ இருக்கிற சந்தர்ப்பத்தில இந்த ஒரு மின்குமிழ் ஒளிர்றதும் அதே இந்த மின்குமிழுக்கு சமாந்தரமாக இன்னொரு மின்குமிழ் போடப்பட்ட போது ஒளிர்றதும் ஒரே மாதிரி இருக்கு. அதாவது மின்குமிழ் எரிவதில் அல்லது ஒளிர்வதில மாற்றம் இல்லை. சமாந்தரமாக இணைத்த போது பிரகாசத்துல மாற்றம் இல்லை. சரியா? அப்படி நாங்க பார்க்கிறோம். இதே மின்குமிழ்களை தொடராகவோ சமாந்தரமாகவோ இணைக்க முடியும் சொல்லி பார்த்திருக்கிறோம். சரியா? அப்ப அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் இந்த மின்னோட்டத்தை. அப்ப கரண்ட் வந்து ஒரு பேட்டரிய போடுறதை விட 2 பேட்டரி போட்டா கூட வருது. 2 பேட்டரி போடுறதை விட 3 பேட்டரிகள் பாவிக்க இன்னும் பிரகாசம் கூடுதல், இன்னும் கரண்ட் கூடவா வருது. அப்ப எங்களுக்கு இந்த மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு சில கூறுகள் இருக்கு. மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துறது. சரி, அந்த கட்டுப்படுத்தக்கூடிய துணை கூறுகள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கலாம். இப்ப நீங்கள் இந்த மின்குமிழ்களை சமாந்தர தொடுப்புன்னு போட்டுட்டு இது ரெண்டையும் வரைஞ்சு வைங்க. மின்குமிழ்கள் தொடரான இணைப்புன்னு போட்டுட்டு நீங்க இந்த மின்குமிழிட படம் கீற கஷ்டம் இருந்தா ஒரு மின்குமிழ், ஒரு வட்டம், ஒரு பஸ், அதே போல அடுத்த மின்குமிழ், தொடர்ந்து அடுத்த மின் இத போட்டு நீங்க தொடரான இணைப்பு சொல்லி போட்டுக்கணும். எது? மின்குமிழ்கண்ட தொடரான இணைப்பு. இந்த படம் கீறுவது கஷ்டமண்டா, சமாந்தரமாக மின்குமிழ் கீறுவது கஷ்டமண்டா ஒரு வட்டம் அம்புக்குறி, அதே போல கீழே இன்னொரு வட்டம் அம்பு. இந்த படத்தை கீறி சமாந்தர மின்குமிழ் தொகுதி என்று போட்டுக்கணும். இது ரெண்டையும் வரைஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அடுத்ததாக நாங்கள் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துகின்ற துணை கூறுகள் தொடர்பாக பார்க்கலாம். மின்னோட்டத்தை கட்டுப்படுத்தும் துணை கூறுகள்.
மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துகின்ற துணைக்கூறு. மின்னோட்டத்தை கட்டுப்படுத்தும் துணைக்கூறு. அப்ப மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துறேன்டா அதை கண்ட்ரோல் பண்றது. சரி, மின்னோட்டத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. சரி, அதாவது எங்களுக்கு தேவை என்று சொன்னா யூஸ் பண்றதுக்கும் தேவை இல்லாட்டிக்கு நிறுத்துவதற்கும் எங்களுக்கு இதை கண்ட்ரோல் பண்றதுக்குரிய உபகரணங்கள் தேவைப்படும். சரி, அப்ப அப்படி இருக்கக்கூடிய மின்னியல் உபகரணங்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நாங்க மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு யூஸ் பண்றது வந்து சுவிட்ச், அதாவது ஆளிகள். சுவிட்ச் என்னன்னு சொல்லுவோம், கீஸ், அதாவது ஆளிகள் என்று சொல்லி சொல்லுவோம். இப்ப எங்களுக்கு ஆளிகள் தேவைப்படும் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு, நிழலாக்குவதற்கு ஆளிகள். ஆளிகள் எங்களுக்கு தேவைப்படும் சுவிட்ச் சொல்றோம். சரியா, அதாவது தேவையான சந்தர்ப்பங்கள்ல அந்த மின் சுற்றினூடாக மின்னோட்டத்தை செலுத்துவதற்கும், தேவையற்ற போது மின்னோட்டத்தை தடை செய்தல், அதாவது மின்னை துண்டித்தல், சுவிட்ச் ஆஃப் பண்ற சந்தர்ப்பத்துக்கு எங்களுக்கு ஆளிகள் அவசியமானது. எங்களுக்கு வித்தியாசமான ஆளிகள் சிலது இருக்கு. இப்ப எல்லாரும் நார்மலாக வீட்டுல இருக்கிற சுவிட்ச் வந்து நார்மலா ஒன் பண்ணினா எரியும், ஆஃப் பண்ணினா நிறுத்தப்படும். அது சாதாரணமான ஆளி பார்த்திருப்பீங்க. இப்ப இதுல நாங்க பார்க்க இருக்கிற ஆளிகள் வந்து சுவிட்ச்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. சரியா, அப்ப அதுல நாங்க முதல்ல பார்க்க போறது வந்து தட்டுச்சாவி. ஆளிகள்ல ஒன்று தட்டுச்சாவி. தட்டுச்சாவி தட்டுச்சாவின்னு சொல்லும், அதாவது டக்கி. இதை நாங்க டக்கி என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப இதனுடைய படம் வந்து உங்களுடைய பாட புத்தகத்துல தரப்பட்டிருக்குது. 27ஆம் பக்கத்துல அதோட தட்டுச்சாவியினுடைய அந்த டப்கியில படம் வந்து காட்டப்பட்டு இருக்கு. சரியா, இந்த தட்டுச்சாவியினுடைய ஒரு திசையில் மாத்திரம்தான் மின் அனுப்பப்படும். அதாவது இது ஒரு திசையிலூடாக மட்டும்தான் கரண்ட் போக விடும். அப்ப தட்டுச்சாவியில ஸ்பெஷலான என்னதுக்கு ஒரு திசையில் மாத்திரம் செல்லும். பெண்களுக்கு டக்கி யூஸ் பண்ற சந்தர்ப்பம் ஒரு திசையில மட்டும் கரண்ட் போகும். ஒரு திசையில மட்டும்தான் கரண்ட் பாஸ் பண்ணக்கூடியதாக இருக்கு. அதுக்கு நாங்க இந்த டக்கியை யூஸ் பண்ணுவோம், தட்டு சாவி. இரண்டாவது பார்க்கிற சாவி சொருகு சாவி. சொருகு சாவி அல்லது செருகு சாவி. செருகு சாவி அல்லது சொருகு சாவின்னு சொல்லுவோம். பிளக் கீ, நாங்க பிளக் கீ என்று சொல்றது எங்களுக்கு அது பிளக் போடப்பட்டா கரண்ட் போகும். திருப்ப அதை நாங்க எடுத்துட்டோம்னா கரண்ட் நிறுத்தப்படும், அதாவது மின் துண்டிக்கப்படும். சரி, அதாவது இந்த பிளக்கை வந்து நாங்க போட்டோம்னா வேலை செய்யும், திருப்ப கலட்டினோம்னா துண்டிக்கப்படும், பூரணமாக துண்டிக்கப்படும். அப்ப எங்களுக்கு இது நாங்க சொருகுறதுனால அதை நாங்க சொருகு சாவி என்று சொல்றோம்.
ரைட். அப்ப இது வந்து பிளக் கீ என்று சொல்லுது. பிளக் கீ. சரியா? பிளக் மாதிரி நாங்க உள்ளுக்கு செருகும் போது வேலை செய்யும். மற்றபடி நாங்க கலர் டேக்ல நிறுத்தப்படும், துண்டிக்கப்படும். சரியா? ரைட். அப்ப இது ரெண்டும் வந்து எங்களுக்கு ஆளிகள். எங்களுக்கு இருக்கிற ஆளிகள் என்று சொல்லுவோம். அதாவது தேவையென்றா போட்டுக்கொள்ளலாம், தேவையில்லாட்டி நிப்பாட்டி விடலாம். ஆளிகள் சுவிட்ச் வந்து எதுக்காக நாங்க பயன்படுத்துறோம்? தேவைப்படும் போது மின்னை பெறவும், தேவையற்ற போது துண்டிப்பதற்காகவும், மின்னை துண்டிப்பதற்காகவும் ஆளிகள் பயன்படுத்தப்படும். ஆளிகள்லையும் இரண்டு விதமான ஆளிகள் பார்த்திருக்கிறோம். ஒன்று டப்கி, இன்னொன்று பிளக். தட்டுச்சாவி, செருகு சாவி. சரியா? அதுலயும் தட்டுச்சாவி என்பது ஒரு திசையினூடாக மாத்திரம் மின்னை அனுப்பும். சரியா? அப்ப இது வந்து ஆளிகள் மின்னை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு துணை. தேவையென்றா நிப்பாட்டி போடலாம். அடுத்ததாக நாங்க பார்க்க போறது வந்து தடையிகள். இப்ப ஆளிகள் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்றது ஒரு விதமான கட்டுப்படுத்தல் முறை மின்சாரம். அதே போல தடையிகள் வந்து பாயிர மின்னோட்டத்துக்கு எதிராக ஒரு தடையை வழங்கும், அதாவது குறைக்கும். பாயிர மின்னோட்டத்தின் ஒரு அளவை குறைச்சு தடையை ஏற்படுத்துறத நாங்க தடைகள் என்று சொல்லுவோம். கடத்தி ஒன்றினூடாக மின் பாய்வதற்கு ஏற்படுத்தப்படுகின்ற தடை. Right? அது வந்து தடை, அதை வழங்குறது தடைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏற்கனவே நீங்க தரம் 6-7ல தடைக்கான குறியீடுகள் பார்த்திருக்கீங்க. இதுல நாங்க வித்தியாசமான தடைகள் பற்றி பார்ப்போம். ஆளிகள் பார்த்தது மாதிரி இப்ப நாங்க பார்க்க தடைகள் நோட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய. தடைகள் என்ன செய்யும்? ஒரு கடத்தியினூடாக, கடத்தி என்னதை சொல்றோம்? கம்பி, அதாவது செப்பு கம்பி, அதாவது கரண்ட் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பி, அதான் கடத்தி. அந்த கடத்தியினூடாக கரண்ட் பாஸ் ஆகும் போது அதுல தடை என்ற ஒரு இயல்பை கொண்டு வரும். மின்னோட்டம் பாய்வதற்கு ஒரு தடங்கள், ஒரு இடைஞ்சலோட கொடுக்குதுங்க. அதுதான் நாங்க தடை என்று சொல்லுவோம். இந்த தடை 3 விதமாக இருக்கு. அதாவது ஒன்று நிலையான தடைகள், ஒன்று நிலையான தடை என்று சொல்லுவோம். நிலையான தடை என்று சொல்றது அதோட தடை பெருமானம், அந்த தடைக்கு ஒரு பெருமானம் இருக்கும். அது எப்பவும் மாறாது, மாறாத பெருமானம் இருக்கு. சரி, அப்ப அதை நாங்க நிலையான தடைகள் என்று சொல்லுவோம். அந்த தடையின குறியீடு, தடையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சிறிய குழாய் மாதிரியான அமைப்பு ஒரு தடை. இதுல சில நிற வளையங்கள் போடப்பட்டு இருக்கு. தடை, தடையை அளக்கிறது ஓம் என்று உங்களுக்கு தெரியும். 2 ஓம் என்று போட்டிருந்தா இந்த தடைக்கு எப்பவுமே 2 ஓம் தடை தான் இருக்கும் அர்த்தம். அந்த 2 ஓம் என்றது குறியீடு. அப்ப இந்த தடை நிலையானது, அதுல தடை பெருமானம் எப்போதும் மாறாது. சரியா? அப்ப ஒரு நிலையான தடையில பெருமானம் எப்போதுமே மாறாது. அதே போல 2வது வகை பாகம் மாறும் தடை. மாறும் தடை. அப்ப இந்த தடை என்ன செய்யும்? நிலையான தடை என்ற மாறாத பெருமானம், மாறும் தடை என்ற பெருமானம் சேஞ்ச் ஆகும். அப்ப பெருமானம் இப்ப இதுல 5 ஓம்ல இருந்து 10 ஓம் 15 ஓம் தடைய மாற்ற முடியும். அப்ப மாறும் தடையில நாங்க என்ன செய்யலாம்? பெருமானத்தை மாற்றி பயன்படுத்தலாம். சரியா? அப்ப மாறும் தடை என்ற
பெருமானம் மாறும். அப்ப இதுக்கு இந்த மாறும் தடைக்கு ஒரு உதாரணம் வந்து ரயோதட் என்று சொல்லும். ரயோஸ்தட். ரயோஸ்தட் வந்து ஆய்வுக்கூடத்துல பயன்படுத்துகின்ற உபகரணம். ரயோதட். ரயோதட் ஆங்கிலத்துல ரயோஸ்தட் என்று சொல்லும். ரைட். இந்த ரயோதட் அதன் பெருமானங்களை மாற்றும். எங்களுக்கு தேவையான மாதிரி தடைய கூட்டலாம் குறைக்கலாம். அப்ப நிலையான தடையை பெருமானம் மாறா. மாறும் தடையை ரயோதற்று உதாரணம் தடை மாற்றலாம். சரியா? அப்ப இது எங்களுக்கு தடைய மாற்றி யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கு. அடுத்த மூன்றாவது டைப் தடை ஒளி உணரி தடை. மூன்றாவது ஒளி உணரி தடை. இதை நாங்க LDR சொல்லுவோம். சரியா? அப்ப இது வந்து ஒளி படும் போது மட்டும் அதனுடைய தடை பெருமானம் மாறுபடும். அதாவது அதுல படக்கூடிய ஒளியின் அளவுக்கு ஏற்ப, ஒளி செறிவினுடைய அளவுக்கு ஏற்ப தடை பெருமானம் மாறுபடக்கூடியதாக இருக்கு. சரியா? அதுண்ட உபகரணத்தின் படம் பார்த்தீங்கன்னா அதுல உங்களுக்கு இந்த மாதிரியான கோடுகள் தென்படும். பெரிய கோடு, சிறிய கோடு காணும். இது ஒரு ஒளி உணரி தடையாக இருக்கு. சரியா? அப்ப இப்படித்தான் எங்களுக்கு 3 விதமான தடைகளை நாங்க பார்க்கிறோம். அப்ப எங்களுக்கு எதுக்காக இந்த தடைகளை நாங்க யூஸ் பண்ண போறோம்? இப்போ ஒரு உபகரணத்தை நாங்க பயன்படுத்துறோம். அதுக்கு தேவைக்கு அதிகமாக கரண்ட் வந்துச்சுன்னா அந்த உபகரணம் பழுதா போயிடும். இப்ப உதாரணமாக ஒரு ரேடியோ, எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸா, எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான பொருட்களாக இருந்தாலும் அதுக்கு தேவைக்கு அதிகமான கரண்ட் வந்தா என்ன செய்யும்? அது பழுதா போயிடும். அப்ப அதை நாங்க அதுன்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் போக வேணும். அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல நாங்க இந்த ரெசிஸ்டர்ஸை யூஸ் பண்ண வேண்டி வரும். தடைகள் வந்து பயன்படுத்தி அதுக்கு தேவையான அளவுக்கு போற மாதிரி கரண்ட்டை நாங்க அனுப்ப முடியும். அப்ப இதுல நாங்கள் நிலையான தடைகளை பயன்படுத்துற சந்தர்ப்பத்துல அதோட பெருமானத்தை மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்படாது. பெருமானம் உங்களுக்கு சேஞ்ச் ஆக வேணும். நாங்க மாத்தி மாத்தி பயன்படுத்த வேண்டிய சந்தர்ப்பங்கள்ல நாங்க ரயோஸ்தட்டை யூஸ் பண்ணுவோம். ரயோதட்டு அதன் தடை பெருமானத்தை மாற்றக்கூடியது. மூன்றாவது தடை வந்து ஒளியுணரி தடை. இது வந்து அதன் மேல் படுகின்ற ஒளிச்செறிவின் அளவுக்கு ஏற்ப தடை பெருமானம் மாறுபட்டு கொண்டு இருக்கு. சரியா? அப்ப எங்களுக்கு வீட்டு மின் சாதனங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். வீட்டில் அதிக அளவாக மின் சாதனங்கள் பயன்படுத்தப்படுது. அப்ப அதுல நாங்க வீட்டுக்கு வோல்ட்டின் அளவை நாங்க வோல்டேஜ்ல சொல்லுவோம். மின் அழுத்த வேறுபாடு, மின்னோட்டத்தை நாங்க எப்படி சொல்லுவோம்? ஆம்பியர்ல சொல்லுவோம். கரண்ட் போடுறத நாங்க ஆம்பியர்லையும், மின் அழுத்தத்தை நாங்க வோல்ட்லையும் சொல்றோம். அப்ப வீட்டுக்கு வர மின் சக்தியின் அளவை மின் வலுவன்னு சொல்லுவோம். அந்த வலுவை நாங்க வாட் என்கிற அளவில சொல்லுவோம். வாட் வாட் என்ற அளவில தான் நாங்க அந்த மின் சக்தியினுடைய அளவீடு குறிச்சு கொள்ளும். சரியா? இதை விட உங்களுக்கு தெரியும், நாங்க வீட்டுல வந்து ஒளியை பெற்றுக்கொள்றதுக்காக பல்ப் யூஸ் பண்றோம். வித்தியாசமான பல்ப் எடுத்துக்கொள்ளுவோம். உணவு சமைக்கிறதுக்காக ரைஸ் குக்கரை பயன்படுத்துவோம். ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுவோம். வேற என்ன வெவ்வேறு விதமான இலத்திரனியல் உபகரணங்களை நாங்க பயன்படுத்த போறோம். அப்ப எங்களுக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான மின் சாதனங்களை நாங்க தெரிவு செய்ய எங்களுக்கு பொருத்தமான உபகரணங்களை தான் நாங்க தெரிவு செய்ய வேண்டும். இப்போ ஒரு ஆள் ஒரு வீட்டுல 2 பேர் தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு ரைஸ் குக்கர் 2 பேருக்கு அளவான வெட் உள்ளதா எடுக்க வேண்டும். 750 வெட்டோ
500 வாட் உள்ளது போதுமெண்டா அதை எடுத்துக்கொள்ளும். இல்லை 2000 வாட் உள்ள ரைஸ் குக்கர் வேணுமென்றது அவசியம் இல்லை. அப்ப எங்கட வீட்டுக்கு எது தேவையோ அதன் அளவாக நாங்கள் எடுத்துக்கொண்டா மின்சக்தியை சேமிக்க முடியும். சரியா? அப்ப உங்களோட வீட்டுக்கு எது தேவையோ அதை நீங்க பொருத்தமான முறையில எடுத்து யூஸ் பண்ணினா அதனூடாக நீங்கள் மின்சக்தியை சேமித்துக் கொள்ள முடியும். சரியா? அப்ப இன்றைக்கு நாங்க பார்த்திருக்கிறது மின்னியல் சம்பந்தமான விடயங்கள். அதுல நாங்க என்னென்ன பார்த்திருக்கிறோம்? ஒரு மின் சுற்று ஒன்றை அமைக்கும் போது உலர் மின்கலங்கள் பேட்டரிகளை தொடராகவும் சமாந்தரமாகவும் இணைக்க முடியும். அதன் படங்கள் பார்த்துட்டு அதே போல மின் குமிழ்கள் பல்ப்ஸுகளை நாங்க தொடர்ந்து இணைச்சா அதை தொடரான இணைப்பு, ஒன்றன் கீழ் ஒன்றாக இணைப்பது சமாந்தரமான இணைப்பு என்று சொல்லியும் பார்த்திருக்கோம். அதே போல மின் தோட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சில துணை கூறுகள். சரி, அதுல நாங்க ஆளிகள் பார்த்திருக்கிறோம், சுவிட்ச். இன்னொன்று தடைகள், ரெசிஸ்டர்ஸ். தடைகள்லையும் 3 விதமான தடைகள் இருக்கு. நிலையான தடையில பெருமானம் எப்போதும் மாறாது, மாறும் தடையில பெருமானங்கள் மாறும். ஒளியுணரி தடையில படுகின்ற ஒளியினுடைய செறிவுக்கு ஏற்ப கூடப்படுறது குறையப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒளி மாறும். அப்ப இன்றைக்கு நாங்க படிச்ச விஷயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்க. இப்ப இன்றைய வகுப்புல உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லையா பிள்ளைகள்? நாங்க இதோட இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். அடுத்த வகுப்பில நாங்கள் இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். தேங்க்யூ.